என் தங்கப்பிள்ளையே, உன்வராகி என்னுடைய நெற்றி பொட்டினை நீ தொட்டாயல்லவா? என் தங்கமே, நாளைய விடியலில் உனக்கான நல்ல செய்தி நான் சொல்கின்ற இவர் மூலமாக உனக்கு கிடைக்கப் போகின்றது. அவர் யாராக இருப்பார், அவர் எப்படி இருப்பார் என்று சிந்தித்து கொண்டிருக்கின்றாயல்லவா? அவர் யார், அவர் எப்படி இருப்பார், அவர் எப்பேற்பட்டவர், எதற்காக நாளை உனக்கு நல்ல செய்தியினை அவர் கொண்டு வருகின்றார் என்பதனை உன் வராகி உனக்கு இப்பொழுது சொல்லிவிடுகின்றேன். என் குழந்தையே, நீ நாளைய விடியலை மிகவும் ஆர்வமாக எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய ஆர்வத்தினை புரிந்து கொண்டதனால்தான் உன் வராகியானவள் இப்பொழுது உன்னிடத்தில் பேசுவதற்காக வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, இந்த வாழ்க்கை உனக்கு எதையெல்லாம் என் மூலமாக கொடுக்க நினைக்கின்றதோ அதையெல்லாம் கொடுப்பதற்காகத்தான் அம்மா உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன். அப்படியானால் நாளைய விடியலில் உன்னை தேடி வரப்போகின்றவர் இந்த வராகியினுடைய அன்பினை பெற்றவர். இந்த வராகியாக கூட அது இருக்கலாம் என்பதைத்தான் அம்மா உனக்கு முன்கூட்டியே சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, இந்த வாழ்க்கையில் நான் உன் வராகி சில காலமாக அதிக பங்கினை வகுத்து கொண்டிருக்கின்றேன். உனக்கு என்னுடைய அன்பு இப்பொழுதெல்லாம் அதிகமாக கிடைத்து கொண்டிருக்கின்றது. நீ எதிர்பார்க்காத நேரத்தில் எல்லாம் நான் உன்னை தேடி வருகின்றேன். நீ கொஞ்சம் கஷ்டப்பட்டால் கூட அம்மா உன்னை உடனடியாக தேடி வந்து விடுகின்றேன். இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் நான் உன்னை தேடி வருகின்ற காலம் இப்பொழுது அதிகமாகிவிட்டது. ஆனாலும் என்னுடைய பிள்ளை உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களை கொண்டு இந்த தாயானவளை தேடுகின்றாயல்லவா? அதனால் நாளைய விடியலில் உன்னை காண உன் வராகி நானே வருகின்றேன். ஆனால் யாராக வருகின்றேன், எந்த அடையாளத்தோடு வருகின்றேன் என்பதனை அம்மா உனக்கு இப்பொழுது சொல்கின்றேன். என் குழந்தை, நீ கவனமாக கேள். என் பிள்ளையே, நாளை நீ செய்து கொண்டிருக்கின்ற செயலில் மிக பெரிய வெற்றியினை பெற வேண்டும் என்று ஏற்கனவே தீர்மானித்து வைத்திருக்கின்றாய். என் குழந்தையே, உனக்கு இந்த சூழ்நிலை எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறதோ அதுபோல உனக்கு சற்று பயமும் மனதிற்குள் இருக்கின்றது. நாம் நினைப்பது ஒன்றும் நடப்பதும் வேறொன்றுமாக இருந்துவிடக்கூடாதே. நாம் நினைத்தது நம் வாழ்க்கையில் நடக்காமல் சென்று விட்டால் இப்படியே போய்விடுமோ என்கின்ற பயமும் உனக்குள் இருக்கின்றது. அதனால் நாளை எடுத்து வைக்க நினைக்கின்ற அடியையும் நீ பார்த்து பார்த்து தான் எடுத்து வைக்க போகின்றாய் என்பதும் நான் நன்கு அறிந்ததே. ஆனால் நாளைய விடியலில் உனக்கான ஊக்கத்தை கொடுக்க வேண்டுமல்லவா? உன்னால் முடியும் என்கின்ற நம்பிக்கையை உனக்கு கொடுக்க வேண்டுமல்லவா? என் குழந்தை, நீ சோர்ந்து போய் படுத்து கிடக்கின்ற நேரத்தில் எல்லாம் இந்த வராகியானவள் உன்னை தூக்கி விடுகின்றேன் அல்லவா? அதுபோலத்தான் நாளை உனக்கான ஊக்கத்தை கொடுப்பதற்கு ஒருவர் நிச்சயமாக உன்னை தேடி வரப்போகின்றார். அவர் யாராக இந்த வராகியாக வரப்போகிறார் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையை, முதலில் நாளைய விடியலில் உனக்கான வெற்றி செய்தி இந்த வராகி என் வாயின் மூலமாக நீ தெரிந்து கொள்வாய். அடுத்தது என் குழந்தை, நீ ஒவ்வொரு செயலையும் ஆரம்பிக்கும் பொழுது முதலில் என்னுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் உன்னுடைய செவிகளை தட்டி கொண்டே இருக்கும். என்னுடைய வார்த்தைகள் உன்னால் முடியும், உன்னால் முடியும், உனக்கு இந்த வராகி இருக்கின்றாள் என்கின்ற நம்பிக்கையை கொடுத்து கொண்டே இருக்கும். முதலாவது உனக்கு கிடைக்கப் போகின்ற உதவி இந்த வராகி அம்மா என் மூலமாக பேசுகின்ற இந்த குழந்தையின் மூலமாக உனக்கு கிடைக்கின்ற உதவி. இரண்டாவதாக என் குழந்தை, இது உனக்கு அந்த அளவிற்கு போதுமானதாக இல்லை என்றாலும் பரவாயில்லை. அடுத்ததாக நாளைய விடியலில் உன்னோடு பேசுகின்றவர் ஒரு ஆண் என்பதை புரிந்து கொள். இந்த ஆணின் மூலமாக நாளை உனக்கு மிக பெரிய ஒரு மனமாற்றம் கிடைக்கப் போகின்றது. அவரினுடைய வார்த்தைகள் உன்னுடைய ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றி அமைக்கப் போகின்றது.
நீ நினைப்பதை விட உன்னுடைய வாழ்க்கையில் நல்லபடியாகவே நினைத்த வெற்றி கிடைப்பதை அவரது வார்த்தைகள் உனக்கு உறுதி செய்யும். அது மட்டுமல்லாமல் அவர் உனக்கு சொல்கின்ற நல்ல வார்த்தைகள் எல்லாமே நீ எதிர்பார்த்த செய்தியினை உனக்கு கொடுப்பதாக இருக்கும். என் குழந்தை, ஒரு வெற்றியினை பெற வேண்டும் என்று நினைத்தால் மட்டும் போதாது, அதை நிச்சயமாக நம்மால் பெற முடியும் என்ற நம்பிக்கையும் உனக்குள் இருக்க வேண்டும் அல்லவா? அந்த நம்பிக்கை உனக்குள் இருக்கின்ற வரை இந்த வராகியும் உன்னோடு தொடர்ந்து பயணித்து கொண்டிருப்பாள் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தை, நான் உன்னோடு தொடர்ந்து பயணிக்கிறேன் என்பதனை நீ உணர வேண்டும் என்றால் முதலில் உன்னுடைய வெற்றியினை நீ தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். எந்த கட்டத்தில் நீ நிற்கும் பொழுது உன்னுடைய மனது உன்னிடம் சொல்கின்றதோ, சரி, நீ சரியாகத்தான் சென்று கொண்டிருக்கின்றாய், நீ நல்லபடியாகத்தான் உனக்கானதை செய்து கொண்டிருக்கின்றாய் என்று எப்பொழுது உன்னுடைய மனது உன்னிடத்தில் சொல்கின்றதோ அந்த நேரம் நீ தெளிவாகிவிட வேண்டும். நாம் இனிமேல் எந்த நேரத்திலும் நாம் சென்று கொண்டிருக்கின்ற இந்த பாதையிலிருந்து விலகிவிடக்கூடாது என்று. என் பிள்ளையே, முதலில் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள். உனக்கான ஊக்கத்தை இன்னொருவர்தான் கொடுக்க வேண்டும் என்றில்லை. உனக்கான ஊக்கம் உனக்குள்ளேயே இருக்கின்றது. நீ வேறு யாரையும் நாடி செல்லாமல் உனக்கே நீ சில நாள் தைரியம் சொல்லிப்பார். உன்னுடைய மனதை நீ கேட்டுப்பார். அது உனக்கு நிச்சயமாக தைரியம் சொல்லும். அந்த தைரியமானது உன்னை நிச்சயமாக வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு அழைத்து செல்லும். நீ தடுமாறி விழும் பொழுதெல்லாம் உன்னுடைய மனது ஒரு நொடி உன்னிடத்தில் உன்னால் முடியும் என்று சொல்கிறது என்றால் அதை விட சிறந்ததொரு துணை உனக்கு வேறு யார் வந்து சேர முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்வது என்னவென்று இன்னமும் உனக்கு புரியவில்லை என்றால் இப்பொழுது சொல்வதை நீ முழுமையாக கேள். என் குழந்தையே, இப்பொழுது ஒரு காரியம் உனக்கு தோல்வியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்றால் அந்த நேரத்தில் தடமாறி விடாமல் உன்னுடைய மனதிற்கு நீயே சொல்லிக்கொள், இது என்னால் முடியும், நான் துவண்டுவிடக்கூடாது, இது உன்னால் முடியும் என்று உனக்கு நீயே உன்னுடைய நெஞ்சை தட்டி ஊக்கம் சொல்லிப்பார். ஒரு முறை சொல்லிப்பார், 2 முறை சொல்லிப்பார், 3வது முறை உனக்கே உன்னுடைய வாழ்க்கையின் மீது நம்பிக்கை வந்துவிடும். இதைவிட வேறு என்ன வேண்டும் என் குழந்தைக்கு வாழ்க்கையில்? என் பிள்ளையே, நாளை உன்னை சந்திக்க வருகின்ற அந்த ஆண் யார் என்று உனக்கு அடையாளம் தெரிய வேண்டும் என்றால் நிச்சயமாக என் குழந்தை, சில நாட்களுக்கு முன்பாக உனக்கும் அவருக்கும் இடையில் சில கருத்து வேறுபாடுகள் இருந்து வந்தது. ஆனால் இப்பொழுது அந்த கருத்து வேறுபாடுகள் தொடர்ந்த போதிலுமே அவர்களுக்கு உன் மீது இருக்கின்ற அன்பு சற்று அதிகமாகவே இருந்திருப்பதனால் உன்னுடைய வேதனையை கண்டு அவர்களால் உனக்கு ஆறுதல் சொல்லாமல் இருக்க முடியவில்லை. அதனால் உன்னை தேடி வந்து உனக்கு நல்லதொரு பாதையினை அவர்கள் காண்பித்து கொடுப்பார்கள். உனக்கு நல்ல ஊக்கத்தை கொடுப்பார்கள். நீ செய்வது சரியா தவறா என்று எடுத்துரைப்பார்கள். சரி என்றாலும் அவர்களின் வாயிலாக நீ கேட்டு முடிப்பாய். தவறு என்றாலும் அவர்களாலேயே நீ தெரிந்து கொள்வாய். எதுவென்றாலும் உனக்கு அவர்கள் தெளிவுபடுத்த போகிறார்கள் என்பதைத்தான் அம்மா சொல்கின்றேன். என் குழந்தையே, யார் உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வந்தாலும் அவர்கள் நல்லதை அடையாளம் காட்டத்தான் வருவார்கள் என்று கிடையாது. உன்னை தேடி வருகிறவள் நல்லவர்களாக இருக்கும் பட்சத்தில் உன்னுடைய தவறையும் அவர்கள் சுட்டி காட்டுவார்கள் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள். என் தங்கமே, உன்னை பாராட்டுவதை விட யாரொருவர் உன்னுடைய தவறை சுட்டி காட்டுகின்றார்களோ, யாரொருவர் நீ செய்தது தவறுதான் என்று உரக்க உன்னிடத்தில் சொல்கின்றார்களோ அவர்கள்தான் உண்மையிலேயே உன் மீது உண்மையான அக்கறை கொண்டவர்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி உன் வாழ்க்கையில் இருக்கின்ற உனக்கு நாளை உன்னை தேடி வந்து நல்லபடியாக உன்னிடம் பேசுகின்றவர் யாரோ அவர் வேறு யாரும் கிடையாது. இந்த வராகியினுடைய அன்பினை பெற்றவர். பேசி முடித்த பிறகு அவரிடம் விசாரித்து பார். அவர் வராகியினுடைய பக்தனாக இருப்பார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளையே, நாளை உன்னோடு பேசுவது நான் தான். அவர் பேசுகின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் என்னுடையது.
நாளை முதலாவதாக அம்மாவினுடைய விடியல் வாக்கினை கேட்டுவிட்டு அதன் பிறகு உன்னுடைய செயலை தொடங்கு. நிச்சயமாக உனக்கு வெற்றி உறுதி. எந்த காலத்திலும் என் பிள்ளை நீ தோற்க மாட்டாய். உனக்கான நல்ல செய்தியினை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பது உன் தாயானவள் என்னுடைய பொறுப்பு. என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.